சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே ஆறுமுகம் அக்கா செல்வியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. டேய் ஆறுமுகம் வாடா, அவங்களுக்கு பக்கத்து ஊர் தாண்டா, அவங்க பேர் வசந்தியா, அவங்கள நான் பார்த்துருக்கேன்டா, அவங்கள போய் பார்த்துட்டு நன்றி மட்டும் சொல்லிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கூப்பிட்டு இருக்கவும், வாக்கா எனக்கு பெருசாக வேலை எதுவும் இல்லை, வா பாப்பாவா அப்படியே ஸ்கூலில் விட்டுட்டு நம்ம போய் அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் அக்கா செல்வியும் வசந்தியையும் செல்லப்பாண்டியும் பார்க்க போகிறாங்க. அங்கே போய் வசந்தி அக்கா வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கவும், யார் செல்லப்பாண்டி பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஆமாம் அவங்க தான், அவங்க வீடு எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செல்வியும் ஆறுமுகமும் கேட்கவும், அங்கே தான் இருக்குது, இந்த 2 தெரு தள்ளி போய் பாருங்க அப்படின்னு சொன்னது. இங்கே பார்த்தா செல்வியும் ஆறுமுகமும் போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா வீடு பூட்டி கிடக்கு. என்னம்மா வீடு பூட்டி கிடக்கு, இந்த வீட்டில் இருக்கிறவங்க எங்கே அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களா வசந்தியும் செல்லப்பாண்டியும் அவங்களுடைய மகா வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே இன்னைக்கு சுமங்கலி பூஜை நடக்குதான். அவங்க மகா யார் தெரியுமா? ராஜாங்க ஐயா இருக்கார்ல, அவங்களுடைய சின்ன மருமகத்தான், அமைச்சர் ராஜாங்கத்தோடைய சின்ன மருமகத்தான் அவங்க மகா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லவும், அப்படிங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்வி கேட்கவும், ஆமாம் உங்களுக்கு அமைச்சர் வீடு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கிட்ட கேட்கவும், அதெல்லாம் தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஆறுமுகம் பார்த்தா, அடி ஆத்தி, ராசாங்க வீட்டு சம்மந்தி தான் செல்லப்பாண்டியா, அப்போ நம்ம அக்காவை காப்பாற்றினது செல்லப்பாண்டி தானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகமும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ தான் பார்த்தா செல்வி, டேய் ஆறுமுகம் வாடா, ஒரு எட்டு போய் அவங்க வீட்டில் போய் நன்றி சொல்லிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வியை கூப்பிடவும், ஐயோ அக்கா நான் வரல, நீ வேணா போ அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும், டேய் எனக்கு இப்போ அடிக்கடி மயக்கம் வருதுடா, போகிற வழியில் நான் மயங்கி விழுந்துட்டேன்னா ரொம்ப கஷ்டம்டா, நீயும் கூட வாடா, நீ தானே நேற்றுக்கு எனக்கு சொன்ன நேரில் பார்த்து நன்றி சொல்லணும்னு, இப்போ என்னடா வரமாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கேட்கும், நீ வேற மயக்கம் வருதுன்னு சொல்கிற, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் செல்வியும் பார்த்தா இங்கே ராஜாங்க வீட்டுக்கு வராங்க. ராஜாங்க வீட்டை பார்த்தாது இங்கே ஆறுமுகம் பம்மி வரவும், டேய் என்னடா ஒளிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கா, இங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கூப்பிட்டு இருக்காங்க. செல்வியை பார்த்தா வசந்தியும் செல்லப்பாண்டியையும் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு, டேய் அந்த நிற்கிறாங்க பாருடா, அவங்க தாண்டா அன்னைக்கு என் உசுரை காப்பாற்றினது அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்லும், சரிக்கா வா போயிட்டு டக்குன்னு நன்றி சொல்லிட்டு வந்துடுவோம், எனக்கு வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும், வீட்டிலேருந்து கிளம்பும்போது எந்த வேலையும் இல்லைன்னு தானே சொன்னேன், இப்போ என்னடா திடீர்னு வேலை இருக்குன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கேட்கும், ஆமாக்கா அப்போவே சொன்னேன் இங்கே இருக்கு, வா டக்குன்னு போய் அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் பார்த்தா, இந்த சாவித்திரி தாமரை கண்ணில் படாமல் நான் படுறக்கூடாதே, பட்டுட்டேன்னா அம்புட்டு தான் என் சோழி முடிஞ்சுது, அதை விட இந்த சேது கருப்பு கையில் மாட்டினேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு. இங்கே பார்த்தா வசந்தியையும் செல்லப்பாண்டியும் பார்த்துட்டு, அக்கா எப்படி அக்கா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கேட்கவும், ஏம்மா நீ எப்படிமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்லப்பாண்டியும் வசந்தியும் கேட்கவும், இல்லைக்கா உங்களை பார்த்து நன்றி சொல்லணும்னு தோணுச்சு, அதான் நான் வந்தேன், இவன் தான் என் தம்பி ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்வி சொல்லிக்கிட்டு இருக்கவும், செல்லப்பாண்டி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி யோசிச்சுக்கிறாரு. ரொம்ப நன்றிங்க, எங்கள் அக்காவோட உசுரை நீங்கள் தான் காப்பாற்றி இருக்கிறீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ தான் பார்த்தா இங்கே தமிழ் வரவும், என் மக இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி காட்டவும், இவங்க தான் உங்கள் மகளா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கேட்கும், அக்கா எப்படி அக்கா இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, இப்போ உங்கள் உடம்பு எல்லாம் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கும், ஏன் உடம்பு இப்போ பரவாயில்லைம்மா, நீ தான் இவங்க மகளா, ரொம்ப நல்லதாக போச்சுமா, அன்னைக்கு தடவை என் உசுரை நீ காப்பாற்றின, 2வது தடவை உங்கள் அம்மா அப்பாவும் தான் என் உசுரை காப்பாற்றிருக்கிறாங்க, உன் குடும்பத்துக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணேனோ தெரியல, உங்களால் தான் இன்றைக்கி நான் உசுரோடையே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்லவும், இங்கே ஆறுமுகம் கேட்குறாரு, என்னக்கா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கேட்கும், ஆமாடா அன்னைக்கு ஒரு நாள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கையில் வயலில் மயங்கி விழுந்துட்டேன், இந்த பிள்ளை தான் ஆஸ்பத்திரி என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணி நெஞ்செல்லாம் அமுக்கி என் வாயில் மூச்செல்லாம் கொடுத்து இந்த பிள்ளை தான் எனக்கு உசுரே வர வச்சிச்சு, அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வந்ததுக்கப்புறமா நான் தான் மயக்கம் தெளிஞ்சு பார்க்கவே செஞ்சேன், அப்போ தான் அங்கே வந்த டாக்டர் சொன்னாங்க, இந்த பிள்ளை மட்டும் அன்றைக்கி முதல் உதவி பண்ணலைன்னா நான் எப்போமோ போயிருப்பேன்டா, எனக்கு முதல்ல உசுறு கொடுத்தது என் அம்மானா, 2வது உசுறு கொடுத்தது இந்த பிள்ளை தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்லவும், என்னக்கா இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்கு இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் நினச்சிக்கிட்டு, உனக்கு போய் நான் துரோகம் பண்ணேனே அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் பார்த்தா தமிழை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. சரிம்மா நீயும் வா,
இங்கே சுமங்கலி பூஜை தான் நடந்துக்கிட்டு இருக்கு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கூப்பிடும். இல்லைம்மா நான் இன்னொரு நாள் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்லவும், ஐயோ வாமா, சுமங்கலி பூஜையில் கலந்துக்கிறது நல்லது தான், உன் உடம்புல என்ன நோயாக இருந்தாலும் சீக்கிரமாக போயிடும், வாமா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கூப்பிடும். சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா செல்வியும் ஆறுமுகமும் தமிழ் நடத்துகிற சுமங்கலி பூஜையில் கலந்துக்க போகிறாங்க. இங்கே ஆறுமுகம் ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவ்வளோ நல்ல குடும்பத்துக்கு நம்ம இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுறோமே, இந்த பிள்ளை நம்மக்கிட்ட ஃபோன் வாங்கி பேசவே இல்லை, ஆனால் இந்த பிள்ளையை தான் பேசிச்சு அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிட்டோமே, ஆனால் தப்பு பண்ணதெல்லாம் அந்த தாமரை தான், நம்ம அக்காவுக்கு நல்லது பண்ணுறவங்களுக்கு போய் நான் இவ்வளோ கெடுதல் பண்ணிக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் குற்ற உணர்ச்சியில் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. எப்படியாவது இவக்கிட்ட மன்னிப்பு கேட்டு நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் யோசிச்சுக்கிட்டு இருக்கவும், அப்போ தான் பார்த்தா இங்கே சேதுவும் கருப்பும் ஆறுமுகத்தை பார்த்துடுறாங்க. மாமா இவன் எதுக்கு பூஜையில் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், தெரியலையே மாப்பிள்ளை, இவன் எதுக்கு பூஜையில் இருக்கான், வா போய் என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் கருப்பும் பார்த்தா ஆறுமுகத்தை விசாரிக்கிறதுக்காண்டி வராங்க. இங்கே சேதுவும் கருப்பும் வர்றதை பார்த்துட்டு ஆறுமுகத்துக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது.